ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஈஸியாக வெண்பொங்கலும் அது தொட்டு காய்கறி சாம்பார் எப்படி செய்வாங்களாம், அவ்வளோ டேஸ்ட்டாக ரெண்டுமே காம்பினேஷன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு அரை டம்ளர் நான் துவரம்பருப்பு எடுத்துக்கிறேன், ரேஷன் பருப்பு தான் எடுத்துருக்கேன். அதுலேயே 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். அது நல்லா கழுவிக்கோங்க. பருப்பு குப்பை மண்ணெல்லாம் நல்லா கழுவிக்கோங்க ஒரு டைமு. ஒரு குயிக் ரெசிப்பியாக செஞ்சு கொடுத்துலாம் குழந்தைங்களுக்கு சீக்கிரமாக. நீங்கள் அதுக்கடுத்து தண்ணி மாற்றி வச்சிடலாம். அடுத்த தண்ணியை அதுக்கு 10 சின்ன வெங்காயம், பச்சை மிளகா 4, 2 தக்காளி பெருசாக நசிக்கலாம். நமக்கு மசிக்க தான் போகிறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன காய்கறி இருக்கோ, நான் கேரட், பீன்ஸ், முருங்கைக்காய், கத்திரிக்காய் போட்டிருக்கேன். உங்களுக்கு என்னென்ன காய் விருப்பமோ அந்த காய் போட்டுக்கலாம். நீங்கள் அவரைக்காய் கூட போடலாம். எங்கிட்ட அவரைக்காய் இப்போ இல்லைனால போடலை. போட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாம். உப்பு போட தேவையான உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுங்க. நல்லா ஃபுல்லாக கிண்டி விட்டுருங்க, மிக்ஸ் ஆகிற மாதிரி. போட்டு ஒரு 4 விசில் 5 விசில் விட்டுடலாம். அந்த சைடில் பச்சரிசி பொங்கலுக்கு ஊற வைக்கிறேன். இந்த டம்ளரில் இது பேர் படி. ஒரு படி நான் போட்டிருக்கேன். இதுக்கு ஒரு படிக்கு அதுலேயே அரைப்படி பருப்பு போட்டிருக்கேன். போட்டு நல்லா கழுவி ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருங்க. நல்லா பச்சை பயிரும் பச்சரிசி நல்லா ஊறும்போது சூப்பராக நமக்கு குழஞ்சி சாப்பாடு வரும். வெண்பொங்கல் சூப்பராக வரும். ஊற வச்சுட்டு அடுத்து பருப்பு பக்கம் வந்துடலாம். பருப்பு ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. நல்லா கடை விட்டுருங்க. இந்த மாதிரி கொழன்னு சூப்பராக கடைஞ்சி வரணும். அதுக்கப்புறம் தாளிப்பு கொஞ்சம் பேனில் ஒரு 5 இல்லை 6 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கடுகு, அப்புறம் கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வரமிளகா, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை நல்லா அரிஞ்சு போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா வணங்குற அளவுக்கு விட்டுருங்க. இது நல்லா வணங்கிட்டோம். நல்லா சின்ன வெங்காயம் வணங்க குழம்பு டேஸ்ட்டு கூட்டி விடணும். நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் ஒரு சிட்டிகை பெருங்காயம் போட்டுக்கோங்க. நான் கட்டி பெருங்காயத்தை நுணுக்கி இது மாதிரி டப்பாவில் போட்டு வச்சுக்குவோம். நல்லா வணக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச சாம்பாரை ஊற்றிடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கோங்க. அப்புறம் மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி தான் இந்த வேலை இருக்கும். விசில் இறங்கினா கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் அது மட்டும் செஞ்சு சீக்கிரமாக குழந்தைங்களுக்கு இது மாதிரி சூப்பராக ரெசிபி செஞ்சு தரலாம். கடைசியாக கொத்தமல்லி போட்டுக்கினா சாம்பார் சுவையாக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வெண்பொங்கல் எப்படி வைக்கணும்னு பார்க்கலாம். வெண்பொங்கல் ஒன்றுக்கு 3 டம்ளர் தண்ணி வச்சு நல்லா கொலன்னு வச்சுக்கோங்க. இது மாதிரி சாப்பாடு நல்லா கொலையே வரணும் நமக்கு. எல்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம துருவி வச்சு இஞ்சி ஒரு விரல் சைஸுக்கு இஞ்சி துருவி வச்சுக்கோங்க. இஞ்சி நல்லா ஜீரண சக்தி உண்டாக்கும் பொங்கலுக்கு. சில பேர் நெஞ்சு கறியிறப்போ இந்த இஞ்சி நல்லா ஜீரண சக்தி உண்டாக்கி விடும் நமக்கு. அதுக்கப்புறம் தாளிப்புக்கு ஒரு 4 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. அப்படியே பொங்கல் நெய்யில் மிதக்கிற அளவுக்கு ஊற்றணும். உங்கள் விருப்பம்னா நான் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதில் கடுகு, மிளகு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க.
அதுக்கப்புறம் ஜீரகம் 1/4 டீஸ்பூன் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் முந்திரியும் போட்டு தாளிச்சிக்கலாம். தாளித்து அதில் கொட்டிடலாம் நம்ம பொங்கலில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பரான பொங்கல் ரெடி. நீங்கள் சாப்பாடு களைஞ்சி வைக்கும்போது உப்பு போட்டுக்கவும் நான் சொல்ல மறந்துட்டேன். சூப்பரான நெய் பொங்கலும் சாம்பாரும் செம்ம காம்பினேஷன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். ஒரு குயிக்காக ஒரு ½ அன் ஹவரில் சாப்பாடு செய்யணும்னு நினச்சிங்கன்னா இது செய்யலாம். அவ்வளோ ஈஸியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.